யாரும் நாட்டியம் தானே அந்த நாட்டியம் எடுத்து முடிக்கிறேன் நீ சிறப்பான முன்னாள் ஆமா நாட்டியத்துல எப்படி கண்டு காணாம கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க அந்த மாதிரி நீங்க உட்காந்து
பேருக்கு தகுந்த நாட்டியம் ஆடுகிறார். நீங்கள் ஆடிய நாட்டியம் மனதுக்கு இருந்தாலும் ஒரு கேள்வி என்னம்மா கத்திரி ஆடிய நாட்டியம் அப்படியா ஆடிய நாட்டியத்துக்காக மனமகிழ்ந்து நம்முடைய தாய் எனக்கு அறிவித்த புத்தகத்தை பரிசோதனை என்னமா இது நீ சின்னஞ்சிற குழந்தையா இருக்கிற சமயத்தில் நம்முடைய தாய் அவருடைய நினைவு மாறாமல் இருக்கிறதுக்காக தாய் கொடுத்த முத்தாரம் இந்த முத்தாரத்தையாக பெண்ணுக்கு பறித்தாரா ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால அவர் ஆடிய நாட்டியம் மனதுக்கு தெரியும். அதனால அவர் பரிசு கொடுத்தனால தடுக்கக்கூடாது. வேண்டாம் நான் உரைக்கிறேன். என் வார்த்தையை கேட்க போகிறாரு உடைய ஆசைக்கு கிடையாது இருக்கும்போது அந்த முத்தாரத்தை பாருங்க என் மனதுக்கு பிடித்தது. அதனால அந்த நாட்டியத்துக்காக மனமகிழ்ந்து புத்தகத்தை பரிசோதனை அப்படியா? அம்மா, இதை பாருங்க. உங்களுடைய பரிசை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் கொடுத்த பரிசை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்குத்தான் அப்பொழுதே வேண்டாம் சொன்னேன். நாம் அரசகுலத்தை சேர்ந்தவர்கள் பிறருக்கு கொடுத்துதான் பழக்கம் பெற்றவரே பிறருக்கு என்ன பொருளை வாங்கி பழக்கம் கிடையாது. வேண்டாம் சொன்ன பேச்சு கேட்கி அம்மா நாங்கள் நாங்கள் வாங்கி அதனால நீ பெற்றுத்தனால் போதும் எங்களுக்கு வேணாம். இதை பாருங்க அம்மா. உனக்கு பேசுவதற்கு பரவாயில்லை. நான் தாழ்ந்த சென்றவர்கள் பரவாயில்லை. இருந்தாலும் என்னுடைய பரிசை நீ பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். சரி நாம் கொடுத்த பரிசை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவங்க ஏதோ பரிசு கொடுக்க போறாங்க. என்னமா பரிசு கொடுக்க போறாங்க நீ தான் பாருலாமே. சரி என்ன பரிசுங்க? இதை பாருங்கம்மா. பரிசு என்றால் என்ன பரிசு தெரியுமா? முக்கனியா தயாரிக்கப்பட்ட மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய பழச்சாறு பழரசம். ஆமா, இது எப்படி இருக்கா? என்ன செய்யணும்? இதை பாருங்க. ஏய் ஏடா அன்பே அன்பே மூணு செடி பாரு மூணு என்ன போட்டா நம்ம பருப்பு வச்சுட்டு ஸ்பெஷலிஸ்ட் பருப்பு வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டா? ஆமா. நீ இதை கொடுத்த பாரு அது எப்படி வேலை செய்யும். இதை பாருங்கம்மா. இதை பாருங்க. இந்த பழரசத்தை யார் ஒருவர் 100 வயது வரைக்கும் இருப்பாரு. ஆனா அப்படியா? அப்பேற்பட்ட பலரசமா எப்படி செஞ்சுவீங்க? முக்கணி சாறு அது ஏன் முக்கிங்க? என்னென்ன பழம் போட்டிருக்கீங்க? மாப்பழா வாழை சொல்லக்கூடிய முக்கணிக்காரு பலாப்பழனே சொல்லு. நீ பலான்றியா பலான்ற தெரியல. அதுதான் வாழை வாழைப்பழம். சரி முக்கணியால் செய்யப்பட்ட பழரசம் சரிமா பரிசு கொண்டு வாங்கிமா. அண்ணன் விழா நடத்தினார். அவருக்கு என்ன பரிசு கொடுப்பது? அதனால தங்கையின் பரிசு அவருக்கு எப்போதுமே நினைவு இருக்கிறோம். ஆமாப்பா. நாம் அருந்துவதை விட அண்ணனுக்கு அடுத்து கொடுத்தார். அவர் எப்போது இளமையா இருப்பாரு, அம்மையை காப்பாற்றுவாரு, நாட்டையும் காப்பாற்றுவார். அண்ணா நீங்கள் இந்த விழாவில கலந்து கொள்றார் கஷ்டப்பட்டு நடத்தியதால் என்னமா இது? இந்த பலரசத்தை நான் அருந்தி 100 வயது வரை இளமையோடு இருக்கிறேன். இந்த பலரசத்தை நீ எழுதினால் அது போதுமா? நீ நல்ல முறையோடு நான் சாப்பிட்ட பலன் கிடையாதுடா. நீ சாப்பிட்ட அந்த நாட்டுக்கே நன்மை. என்னமா இது? வேண்டாம் சொல்றேன். என் வாக்கினை கேட்க போவது கிடையாது. நான் கொஞ்சம் சாப்பிடக்கூடாதா? உன் கருத்தில் இருந்த பலரசம் என்ன? விஷத்தையே கொடுத்தவர் சரி. நான் சாப்பிடுவோமா? முக்கடியால் செய்யப்பட்ட பலரசம்.
ஒருபாடு வீசுது. வருவாரியா ஏய் யாரா அவன் கொண்டு வந்தவன்? ஏய் அது பழைய மோர் சொம்பா இருக்கும். மோர் சொம்பா இருக்கும். எங்க கேட்டது ஒருபாடு வீசுது. அம்மா நினைக்காதீங்க, அது சாதாரண சொம்பு கிடையாது. எங்க அம்மா சொம்பு அது. ஏய் அரண்மனை நம்ம சொம்ப மாதிரி நம்ம சொன்னா என்னுடைய அரண்மனை சொம்பு அழுதலாமா? தைரியமா குடிச்சிடும். உள்ளவே போகலையே, வெளியே வருது. அது 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 மெல்ல மெல்லதான் இறங்கும். அது இறங்கினா தான் ஆட்டம் கொடுக்கும். அப்புறம் தான் ஏன்னா இந்த பூமியே சுற்றமா தெரியுது. பூமே சுத்தல, பூமாதேவியே சுத்தலாம். ஏண்டா நான் நிக்கிறனா இல்ல நடக்கிறனா எனக்கே தெரியலையே. உனக்கே தெரியல. ஏக்கா, ஆ, முத்தழகி எங்கம்மா இருக்கு? ஓட்டேண்டி போத்தொண்டு வீடா கையிலே பஞ்சன சோடா பூமியில பிறந்தது ஏடா தெய்வம் கேவலம் ஒரு காட்சி கட்டி